அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 16/1/2026 தை மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. சூரிய உதயம் 6:34 சூரிய லக்னம் மகரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் இன்று எழக்கூடிய பிரச்சனைகளை கையாள இயலும். இன்றைய நாள் சாதகமாக்கிக் கொள்வது உங்களுடைய கையில் இருக்கு. சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது. பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம். சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் நீங்கள் காண்பிப்பீங்க. அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. மகிழ்ச்சியான ஒரு போக்கு சிறந்தது. பணியாற்றும் முறை உங்களுக்கு இன்று சிறப்பானதாக இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் உங்களுக்கு காணப்படலாம். ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் போன்ற தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அமைதியுடன் இருக்க தைரியம் மற்றும் உறுதியுடன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள இன்றைய நேர்மறை எண்ணத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். அதிகமான பணிகள் காரணமாக நீங்கள் ஓய்வின்றி வேலை செய்வீங்க. பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். உங்களின் மனநிலை தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதால் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. வீண் விரயங்கள் காணப்படலாம். உங்களுடைய நிதி நிலைமையில் கட்டுப்பாட்டை நீங்கள் பராமரிக்க வேண்டும். சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெதுநீர் அதிகமாக பருக வேணும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேணும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம் ராசி நண்பர்களே, எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கு. பணியிட சூழல் இனிமையாக இருக்குது. இன்று மகிழ்ச்சியுடன் நீங்கள் பணியாற்றுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. உங்களுடைய அன்பை நிரூபித்து நீங்கள் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை சிறப்பாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இருக்குது. உங்களின் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணவரவு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக காணக்கூடியதாகும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் சற்று குறைந்து காணக்கூடியதாகும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க. பணிகளை பொறுத்தவரை இன்று சற்று கடினமாக காணப்படலாம். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நகைச்சுவை அணுகுமுறை காரணமாக உங்களுடைய துணையிடத்தில் நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க. பணத்தை நீங்கள் கடனாக வாங்கக்கூடியதாகும். இதன் மூலம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலுமே உறுதியும் ஈடுபாடும் உங்களுக்கு தடைகளை வெற்றி படிக்கட்டுகளாக்கும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாது. விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் அமைதியாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை பராமரிக்க உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாகும். எனவே சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை காணப்படாது. பதட்டம் காணப்படலாம். அதிகப்படியாமல் நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் காரணமாக இன்று உங்களுடைய செயல்களை செய்வது கடினமாக உணரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அமைதியின்மை காணப்படலாம். நேர்மறை
எண்ணம் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம். பணி சுமைகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே மகிழ்ச்சியாக இருக்க இந்த வேறுபாடுகளை களைவது சிறந்தது. புதன் பகவான் உறவின் நல்லிணக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. தொண்டை வலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடியதாகும். முக்கியமான நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் சில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நீங்கள் செய்யும் பணியில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாகும். மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க. இதனால் அவரை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே உங்களுடைய வருமானம் உயரும். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களிடம் ஆற்றல் நிறைந்திருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, மன உளைச்சல் காணப்படலாம். பாடல்கள் கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகள் மலை போல் குவிந்து கொண்டே இருக்கும். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்பட வாய்ப்பு இருக்குது. உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அதிக பணம் சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே காணப்படும். ஆரோக்கியம் பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது என்றாலுமே உங்களுடைய உடன்பிறப்புகளின் நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விழிப்புணர்வு காணப்படலாம். அவை உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்களுடைய பணியில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாகும். பணிகளை தன்னிச்சையாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். அதிக அளவில் பணம் காணப்படலாம். உங்களுடைய வங்கி இருப்பு சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கக்கூடியதாகும். உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய உகந்த நாள் அல்ல. தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் பதட்டம் அடைவீங்க. இதனை தவிர்ப்பதும் உற்சாகமாக இருக்க வேண்டியதும் அவசியம். பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கு சாத்தியம் இல்லை. இதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம். சக பணியாளர்கள் உங்களைப் போல கருதி பழக வேண்டும். இன்று நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் உறவு கொள்ளும் பொழுது மிகவும் அவசியம். இப்பொழுதுதான் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். சம்பாதிக்கும் பணத்தை நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க. பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்கும் சேகரிப்பதற்கும் வாய்ப்புகள் குறைவு. சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. அதிக நீரை பருக வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் குறைந்து காணக்கூடியதாகும். வெற்றியை பெற பொறுமை அவசியம். சில தடைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும். அவ்வளவு கடினமாக உழைத்தாலுமே உங்களுக்கு பலன் இருக்காது. பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் உறவு குறித்து பெரியவர்களுடைய ஆலோசனைகளை வழங்கினாலும் நீங்கள் கேட்கும் மனநிலையில் இருக்க மாட்டீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் பணத்தை கவனமுடன் பாதுகாக்க வேண்டியது நல்லது. கண்களில் ஏற்படும் கோளாறுகள், முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம்.
உங்களின் பெரும்பான்மையான ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்களுடைய பணியில் அது பிரதிபலிக்கும். உங்களுடைய தனி திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக அதே சமயம் நகைச்சுவை உணர்வுடன் நடந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உற்சாகமான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.